நான் அவங்களெல்லாம் பேசியிருக்கிறேன். அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு யோசித்து பார்த்தேன், ஏன் இவங்களுக்கு எவ்வளவு பேசினாலும் புரிய மாட்டேது. ஏனென்றால் இவன் பாவத்தை சரியாக பிரித்து பார்க்கவில்லை. பாவம் உள்ள இருந்து வெளியே வருகிறது என்பதை நம்பாமல் வெளியிருந்து உள்ள போகுது என்று என்ன பண்ணுகிறான், ரொம்ப சின்சியரா நம்பிக்கொண்டிருக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு இதனுடைய ஆரம்பம் எங்கன்னா கிரீக் பிலாசபி. இதனுடைய ஆரம்பம் எங்கன்னா கிரீக் பிலாசபி. கிரீக் பிலாசபி என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய ஆவி எங்கிருந்து வந்துதான், வெளிச்சத்தின் ராஜ்யத்திலிருந்து வந்துதான். சரீரமானது இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்துதான். இது கிரேக்க தத்துவம். இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்ததுனால இந்த சரீரம் பாத்தீங்கன்னா எப்பயுமே தீமை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் உள்ள இருக்கிற ஆவியோ என்னது, ரொம்ப நல்லது. இது கிரேக்க தத்துவங்கள். அதனால இந்த கிரேக்க தத்துவத்தினுடைய எண்ணங்களில் அதிகமாய் புரண்டவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்கள் வெளியான சரீரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கி, அதை எவ்வளவுக்கு எவ்வளவு துன்புறுத்தி, அதை எந்த அளவுக்கு அவர்கள் கீழ்ப்படிதலாக வைக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் என்ன பண்ணுவார்கள், பரிசுத்தமாய் வாழ்வார்கள் என்ற எண்ணம் என்ன பண்ணப்பட்டது, அதிகமாக மக்களுக்குள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சில வேத வல்லுநர் சொல்றாங்க, இது நாஸ்டிசம் என்று சொல்லுகிறார்கள். நாஸ்டிக்ஸ் அதை தான் பிலீவ் பண்ணாங்க. சரீரம் பாவம், உள்ள இருக்க ஆவி ரொம்ப நல்லது. அதனால இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு அதை தீமையிலிருந்து வெளியே எடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு முதிர்ந்த நிலைமைக்கு போவார்கள். இது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கிட்டத்தட்ட என்ன ஆயிடுது, பெண்டிகாஸ்டல் அந்த ரெம்லையும் ரொம்ப வந்துருச்சு. இப்போ நம்ம குறிப்பாக பேசி ஆகணும் பாருங்க, நம்முடைய பைபிள் காலேஜே பெண்டிகாஸ்டல் பைபிள் காலேஜ் தான். அதனால நமக்குள்ளாக இருக்கிற தப்பை நாம் தான் பேசணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதையெல்லாம் செய்கிறப்ப என்ன பண்றோம், நாம் பாவி ஆகிறோம் என்று சொல்லி ஒரு கணக்குக்குள்ளாக வந்து விட்டார். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இங்க இருந்தெல்லாம் பாவம் என்ன பண்ணல, ஸ்டார்ட் ஆகல. பாவம் உள்ளே இருக்கிறது. பாவம் எங்க இருக்குது, ஒரு மனிதனுடைய ஆவியிலே இருக்கிறது, ஆத்மாவுக்குள்ளாக தங்கி இருக்குது, வாசம் செய்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பு தான், அதனுடைய பிரதிபலிப்பு தான். அதனால்தான் மரம் அந்த மரம் நல்ல மரமா இருந்தால் கனி எப்படி இருக்கும், நல்ல கனி இருக்கும். அதான் இயேசு இதெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசுறாரு பாருங்க. இயேசு வந்த பொழுது கூட அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள்லாம் இவங்க வெளிப்புறமான பரிசுத்தத்திலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருந்தார்கள். கொத்தமல்லி கருவேப்பில்லை கூட தசமாவும் கொடுத்துன்னு அதை ஊர் ஃபுல்லாக பேனர் அடிச்சு ஓட்டின்னு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட சில ஆளுங்க ₹1 கூட தசமாவும் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்களாம். அதெல்லாம் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா அதை வைத்து எல்லாம் நம்ம பரிசுத்தம் என்று கணக்கு போட ஆரம்பிச்சோம்னா என்ன ஆயிடும், நிறைய தசம்பாகம் கொடுக்கறத விட சில ஆளு நிறைய காசு கொடுக்குறவங்களாம் இருக்கிறான். அப்பெல்லாம் அவன் என்ன ஆயிடுவான், நம்மளை விட மிஞ்சின பரிசுத்தவான் ஆயிடுவான். காசை வைத்து பரிசுத்தத்தை என்ன பண்ண முடியாது, நிதானிக்க முடியாது. இப்படி சொன்ன உடனே அப்போ நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம், தசம்பாகமே கொடுக்க வேணாமா, அடுத்த ஒரு பெரிய கேள்வி இருக்கும் பாருங்க. அதை வேற நிவர்த்தி பண்ணியே ஆகணும். ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலாக இருக்கிறான். தேவனுடைய சித்தத்துக்கும் பரிசுத்தாவியான கீழ்ப்பட்டவனா இருக்கிறதுனால தசம்பாகத்தை கொடுக்கிறோம். அல்லேலூயா. அதனால தசம்பாகத்தை நம்மை பரிசுத்தமாக்க போகிறது இல்லை, வெளியிலே பண்ணுகிற செயல்கள் நம்மை பரிசுத்தமாக்க போகிறது இல்லை. நாம் என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாகி பரிசுத்த ஆவியின் பெறுதலை நிறைவுதலை பெறுகிறோமோ அன்றைக்கு நாம் நற்செயலுக்கு ஏதுவாக தேவனுடைய சித்தத்தை பரிபூரணமாய் பூமியில் செய்கிறவருக்கு ஏதுவாய் மாறுகிறதுனால நான் தசமபாகம் நல்ல காரியத்தெல்லாம் செய்கிறேன். ஆமா, இதை செய்கிறதுனால நான் அதை பெறுகிறதில்ல, அதை தேவனை பெற்றதுனால தேவரகமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து காமிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ மார்க் எழுதின சுவிசேஷத்தை இதான் பிரச்சனை. இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சின் என்று சொல்லலாம். இதெல்லாம் என்ன சொல்லலாம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் சின். பாவம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறதுனால் இவன் எப்படி வேலை செய்வான் அப்படின்னா இது எடுத்து சில வேளை மக்கள் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட சுவாபம்லாம் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சுவாபங்கள்லாம் இல்லாமல் போவதற்கு தேவன் ஒருவனை புது மனிதனாக மாற்றி வைத்திருக்கிறார். இது இயேசு ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பாக பேசப்பட்ட வசனம். ஆமென். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து தங்குவதற்கு முன்பாக பேசப்பட்ட வசனம். ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்துவதற்கு முன்பாக பேசப்பட்ட வசனம். இந்த வசனம் செயல்படாத ஒரே ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மரித்த பின்புதான்
அந்த ரத்தம் சிந்தப்பட்டு நமக்கு புதிய மனிதன் என்ற ஒரு தகுதியை தேவன் உண்டாக்கும் பொழுதுதான் நாம் இதன்படி செய்யாமல் இருப்பதற்கு கர்த்தர் பலனையும் சத்துவத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் இயேசு பிறந்தப்ப இப்படிப்பட்ட எந்த தன்மைகளும் அவருக்குள்ள இல்லை. ஏனென்றால் அவர் பிறப்பே அதிசயம். அதனால்தான் அவர் பரிசுத்தமாய் பிறந்தார் என்று சொல்லுகிறோம். ஏன் அவர் கண்ணின் வயிற்றில் பிறக்கணும்னா இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் தன்னுடைய தகப்பன் மூலமாக தான் மனிதனுக்கு உண்டாகுது என்ற அந்த நிச்சயத்தை அவர் அறிந்தபடினாலே தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, மனித குலத்திற்குள்ளாக நான் என் குமாரனை பிறப்பிக்க போகிறதுல ஒரு கண்ணியின் வயிற்றில் என்ன பண்ண போறேன், பிறப்பிக்க வைக்க போகிறேன். அதுக்கு எந்த மனிதனுடைய ஆரம்பமும் கிடையாது, அது பரிசுத்த ஆவியின் ஆரம்பமாய் இருக்கும் என்று தேவன் சொன்னார். அதனால there is only one exceptional in the Bible who never had any original sin. எந்த பாவமே அறியாத ஒருத்தர் அவர் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அதனால்தான் அவருடைய மரிப்பு நமக்கு எல்லாவற்றுக்கும் நீதியாக காணப்பட்டது. there is only one exceptional. மற்ற எல்லாருக்குள்ள என்ன இருந்துச்சு, இப்படிப்பட்ட பாவ சுவாபங்கள் உண்டாயிருந்தது இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக. அது ரொம்ப தெளிவா சொல்லணும். எது பாஸ்ட் டென்ஸ், எது பிரசன்ட் டென்ஸ், எது ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். எது முடிந்தது, எது நடந்து கொண்டு இருக்கிறது, எது நடக்க போகிறது என்பதெல்லாம் என்ன பண்ணணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். பாவத்துக்குரிய அந்த அச்சாரத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நீதிக்குரிய அச்சாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. சில வேளை ஒருத்தர் சொன்னார் பாருங்க, என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க கிறிஸ்துவுக்குள் நீதிமான் நீதிமான்னு பேசின்னு இருக்கிறீங்க, கர்த்தர் சொல்லியிருக்காரு நம்மை நாமே தாழ்த்தணும். எப்படி சொன்னார், தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் நான் நீதிமான், நான் இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமான், இதையே பெருமையா பேசின்னு இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, பெருமை என்றால் என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படுத்தாததுக்கு தான் பெருமை. மக்கள் நினைச்சுட்டு இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் போட்டா பெருமை, சென்ட் அடிச்சா பெருமை, கார்ல போனா பெருமை, ஷூவை போட்டா பெருமை. இதெல்லாம் மனிதனுடைய சீப் ரேட்டட் தாட்ஸ். இதெல்லாம் வைத்து பெருமையை சொல்லவே முடியாது. பெரிய ஷூ போட்டிருப்பாரு அவரு, பெரிய கார்ல வந்து இறங்கலாம், ஆனால் அவனுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தால் அவன் தாழ்மை உள்ளவன். தாழ்மை என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதற்கு கீழாக தன் வாழ்க்கையை நடத்துகிறவனுக்கு தான் தாழ்மை என்று சொல்லப்படுவாங்க. அப்படின்னா கர்த்தர் தாவீதெல்லாம் ராஜாவா ஆக்கியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தான் ராஜா, எப்படி நீ எதுக்குடா ராஜா, நீ ஆடே மேய்ச்சின்னு இல்லை. அவனு சொல்றாரு, அநேக ராஜ்யங்கள் அவனை பார்த்து மிகப்பெரிய ராஜா என்று போற்றக்கூடியத்தக்கதாக சாலமோனை பார்த்து சொல்றாரு, இனிமேல் பூமியில உன்னை தவிர உன்னை போல என்ன பண்றதில்ல, இன்னொரு ராஜா என்ன பண்றதில்ல, பூமியில இருக்கிறதே இல்லைன்றார். பாருங்க, அப்ப தேவன் எப்படி இவனுக்கெல்லாம் பெருமை வராதா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தான் தாழ்மை என்ற அர்த்தம். அவன் அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறேன்னு சொன்னா, ஆம் நான் இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமான் சொல்லுகிறது தாழ்மை, அது பெருமை கிடையாது. அது என்ன கிடையாது, பெருமை கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? சில மக்களுக்கு புரிய மாட்டேது. நான் இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமான் சொன்னா தன்னை நாமே தாழ்த்தணும். தாழ்த்தணும் என்ன, இயேசு என்ன செய்தாரோ அதை வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிக்க வேண்டும். அதை என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். அதை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். அதை செயல்படுத்துகிறவர்களாய் மாறணும். அதுக்கு பேர் தான் தாழ்மை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுல இந்த பிரதான பாவத்தை குறித்து பேசுகிற வசனமானது. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம், ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை என்னது, மரணம். மரணம் என்று சொல்லப்படும் பொழுது தேவனை விட்டு பிரிந்திருக்கிறதை குறித்து மரணம் என்று சொல்லுகிறோம். மாம்ச சிந்தை அப்படி என்றால் தேவன் இல்லாமல் நீ யோசிப்பதெல்லாம் மாம்ச சிந்தை. எப்படி தேவன் இல்லாமல் நீ யோசிப்பதெல்லாம் என்னது, மாம்ச சிந்தை. சில வேளை மனுஷங்க சொல்லுவாங்க, இவன் மாம்சத்துல இருக்கான் மாம்சத்துல இருக்கான். எனக்கு ரொம்ப புரியாது பாருங்க. நான் யோசித்து பார்ப்பேன், என்னடா இது மாம்சத்துல இருக்கான் அப்படின்னா, இவனுடைய சிந்தனையில தேவனே கிடையாது. இவனுடைய சிந்தனை என்ன கிடையாது, தேவனே கிடையாது. தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுடைய கோட்பாடுகள், அவருடைய ஆவிக்குரிய தன்மைகள் எதுவுமே இவனுடைய சிந்தனையில கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனை மிதித்து இன்னொரு மனிதன் ஏறி போகிறதுக்கு அவன் ரொம்ப துணிந்தவனா இருக்கிறான். அதை செய்துட்டு சொல்றான், பூமியில இப்படிதான் இருக்கணும், நம்மளுக்கும் காட்டு வாழ்க்கை தான்யா. ஒருத்தர் சொல்றார், எப்படி
ஒரு சின்ன மிருகத்தை பெரிய மிருகம் அடிச்சு சாப்பிடுதோ அந்த மாதிரி நம்மளும் அடிச்சு சாப்பிட்டாதான் இந்த காட்டு வாழ்க்கையில பூமியில நம்மளும் பெரிய ஆளா இருக்க முடியும். இதெல்லாம் எதை குறிக்கிறது? கார்னல் நேச்சர் என்று சொல்லப்படும் பொழுது, தேவனே இல்லாமல் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது என்றால், தேவத்துவத்தின் எந்த பிரமாணங்களையும் அவனோட வாழ்க்கையில பார்க்க முடியாது. அவன் ஒருத்தனை மிதிச்சு ஒருத்தனை ஏறி போறத கூட அவன் கரெக்டு தான் சொல்லுவான். நான் இப்படி இவனை கட் பண்ணாட்டி அவன் என்ன பண்ணுவான், என்ன இன்னொரு காலத்துல கட் பண்ணுவான். when there is no God in your thinking, that shows it's the original sin. ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது அவன் யாரை பற்றி நினைத்து கொண்டிருப்பான் சொல்லுங்க? தேவனை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பான். தேவனுடைய சுபாவங்களையும் தேவனுடைய தன்மைகளையும், அவர் யாராய் இருக்கிறார், எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், இதை பற்றியே தான் யோசித்து கொண்டிருப்பான். ஒரு சில வேளை நான் யோசிப்பது வந்து பாருங்க, பைக் ஓட்டிட்டு போனாலும் சரி, கார் ஓட்டு போனாலும் சரி, எப்போ பார்த்தாலும் நம்ம கடவுளும் கடவுளுடைய காரியத்தை பற்றியுமே யோசிச்சுன்னு இருக்கிறோமேன்னு சொல்லி ஒரு நாள் யோசித்தேன். அன்றைக்கு எனக்குள்ளாகவே ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, நம்ம எப்பயுமே ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாகவே இருக்கிறோம். in our nature we have God always with us. சில வேளை மனிதர் என்ன பண்ணாங்க, இதை ஜெப நேரத்தில் மட்டும்தான் வச்சுப்பாங்க. எப்படி? ஜெப நேரத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய சிந்தனையை கூட வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இவருக்கு என்ன இருக்காது, சம்பந்தமும் இருக்காது. எந்த விதமான உறவின் அடிப்படையிலே உண்டாகிற எந்த தன்மைகளையும் பார்க்க முடியாது. இவன் கிறிஸ்தவனான்னு கேட்கக்கூடிய பிரச்சனை கூட வரும் அவன் சிந்தனையை வச்சு. இவைகள்லாம் மனிதனுடைய உள்ளான மனுஷனிலிருந்து புறப்படுகிற அந்த ஒரிஜினல் டிஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்லப்படும் போது, ஆதாமின் மூலமாய் மனித வர்க்கத்துக்கே ஏற்பட்ட ஒரு நிலைவரமான பாவத்தினுடைய சம்பளம் என்று சொல்லலாம், பாவத்தினுடைய விளைவு. பாவம் என்ன செய்தது என்றால் மனிதனை இப்படியெல்லாம் யோசிக்க வைத்தது, இப்படியெல்லாம் செய்ய வைத்தது. அது மட்டுமல்ல, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கேயும் சொல்லப்படுது பாருங்க. இதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டவனுக்கு எடுத்து எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருப்போம். கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டவனுக்கு பேசலாம். ஆனா அதை பேசுறதுக்கு என்ன இருக்குது, ஒரு வட்டம் இருக்குது, அதுக்குள்ள மட்டும்தான் பேச முடியும். நான் கூட நிறைய வாட்டி அதை பத்தி, அந்த வசனத்தை பத்தி பேசியிருக்கிறேன். ஆனால் இட் டாக்ஸ் அபவுட் ஒரிஜினல் கண்டிஷன் ஆஃப் அன் அன்பிலீவர். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற பிரதான பாவத்தை குறித்து பேசி கொண்டிருக்குது. நாம் அந்த பிரதான பாவத்திற்கு இந்த மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அதனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய தன்மையும் சுபாவத்தையும் அதிகமாய் கொண்டவர்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். படிக்கலாம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை ஆவிக்குரிய நித்திய ஜீவனை அறுப்பான். இதெல்லாம் மாம்சம் என்று சொல்லப்படும் போது எதை பேசுகிறது? தேவன் இல்லாத தன்மையை வைத்து மனிதன் எதை செய்கிறானோ அதற்குரிய பலனை என்ன பண்ணுவான், அவன் அறுப்பான். சரியா? இது மட்டுமல்ல, ஆதாமின் மூலமாக என்ன வந்தது, அடுத்த ஒரு பிரச்சனை வந்தது பாருங்க. இட்ஸ் கால்ட் டெத். மரணம் வந்தது. மரணம் இது வந்து ரொம்ப ரெண்டு விதத்துல பார்க்கலாம், ஸ்பிரிச்சுவல் டெத் அண்ட் பிசிக்கல் டெத். ஆவிக்குரிய மரணம், மாம்சத்துக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லப்படும் பொழுது தேவனை விட்டு அவன் பிரிந்திருக்கிற ஒரு தன்மை அவனுக்கு உண்டானது. மாம்சத்துக்குரிய மரணம் என்று சொல்லும் பொழுது இந்த சரீரம் நல்லபடியாக உருவாக்கப்பட்டது என்ன பண்ணப்படுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக பலனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய செயல்களை எல்லாம் இழந்து மரணத்துக்கு ஏதுவாக, சரீர மரணத்துக்கு ஏதுவாக போகிறது. அதனால தான் கர்த்தர், நான் விசுவாசிக்கிறேன், வேதத்தில் பார்க்கும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனி என்ன பண்ணப்படுது, அங்க வைக்கப்பட்டிருந்தது. அதை சாப்பிட்டு இருந்தானா அவன் என்னன்னைக்கும் சாகாமல் இருப்பான் சரீரத்திலையும். ஆமா, தேவன் அதை என்ன பண்ண சொன்னாரு, நீ சாப்பிட்டு, நீ வேணும்னா அதை போய் என்ன பண்ணலாம், சாப்பிடலான்னு வச்சிருந்தாரு. வேதம் சொல்லுது அது தோட்டத்தின் நடுவில் இருந்துச்சான். அது எங்க இருந்துச்சான் அப்படின்னா நடத்தினா இவர் எங்க சுத்தினாலும் அந்த வழியா தான் அவர் கிராஸ் பண்ணி போகணும். ஆனா எங்க கிராஸ் பண்ணி போனாலும் அதை சாப்பிட வேணாம்னு சொன்ன பழத்தை போய் என்ன பண்றான், சாப்பிட்றான். இன்னைக்கு கூட மனிதனுக்கு பாருங்க, வாழ்க்கையிலே வாழ்வதற்கென்று பெரிய சுவிசேஷத்தை நம்ம எவ்வளவோ சொல்றோம். அவன் என்ன சொல்றான், எவ்வளோ அது கிராஸ் பண்ணி போனாலும் இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன் என்று. இவைகள்லாம் பாவத்தினுடைய விளைவுகள் என்று சொல்லலாம். சரி, இப்போ இந்த கரப்டட் ஹியூமன் நேச்சர் பத்தி ஒரு சில வசனங்களை நாம் படிக்க போகிறோம். அப்படி என்றால் பழுதாக்கப்பட்ட மனிதன்
நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட கேட்டகரியில் இருக்கிறோம். அதனால உங்களையும் அதுலேயும் போட்டு குழப்பிக்காதீங்க. வசனத்தை கரெக்டாக எடுத்து நம்ம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பழுதாக்கப்பட்ட மனிதன், ஒரு சில வசனங்களை படிக்க போகிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கரப்டட் நேச்சர். இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் படிக்கும் பொழுது பின்னாடி நமக்கு ரொம்ப ரொம்ப என்ன ஆகும், நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இப்படிப்பட்ட வசனங்களை கொஞ்சம் படிக்கலாம் பாருங்க. 3ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான பொழுது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று. என்ன சாயல், என்ன ரூபம்? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தின்படியாக ஆதாம் உருவாக்கப்பட்டான். ஆனால் இங்க என்ன படுது, ஆதாமுடைய ரூபத்தின்படியாக. அப்படி என்றால் விழுந்து போன ஆதாமனுடைய தன்மைகளும் சுவாபத்தின் வடிவமாக அவன் பிள்ளைகளை என்ன பண்ணுகிறான், பெற்றெடுக்கிறான். கரெக்டா? நிச்சயமா அவன் தேவனுடைய சாயலை முற்றிலுமா இழக்கல. அதை முற்றிலுமா இழந்திருந்தானா அவனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாமே போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டாயிருக்கும். அதனால தான் சொல்றேன், இந்த ஃபாலன் மேன், the image of God is marred. அவைகள் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல என்ன பண்ணல, செயல்படலை. அதான் இன்னைக்கு கூட நம்ம ஊரில் பாருங்க, நிறைய பெரிய பெரிய பறக்கும் ரயிலுக்குன்னு ரயில்வே ஸ்டேஷன்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அலங்கோலமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அலங்கோலமாக இருக்குது. அதனால ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதே தப்பா இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறது ரொம்ப நல்லது. ஆனால் அது சரியான நிலைமையில் இல்லாவிட்டால் அது மிக வேதனையை உண்டாக்குகிறது. மனிதன் அப்படிதான் பாருங்க, தேவன் அழகாய் படைத்தார், ஆனால் அலங்கோலமாய் மாறினான். He had a real distorted image of God. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, ஆதாமுடைய தன்மைகளை தான் அவன் என்ன பண்ணுகிறான், பெற்றுக்கொண்டிருக்கிறான். இப்போ ஆதாம் ஒரிஜினலா எப்படி இருந்தான், தேவனிடத்தில் பழகுவதற்கும் பேசுவதற்கும் எந்த விதமான பிரிவினைகளும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான். இவனுக்குள்ளாக பாவம் என்ற சுபாவமே கிடையாது. அதனால தேவனை மேல எந்த விதத்தில் என்ன பண்ணல, கோபமா இல்லை. பாவம் என்ன பண்ணுதியா, பாவம் தேவனை வெறுக்க வைக்கிறது மனிதனை. அதான் ரொம்ப பிரச்சனை. இட் பிரிங்ஸ் டிவிஷன். மனிதனுக்கும் தேவனுக்கும் என்ன பண்ணுறது, ஒரு பிரிவினை உண்டாக்குறதுக்கு பேர் தான் பாவம். அது ஆதாம் செய்த காரியத்தினால் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினை உண்டானது. அந்த பிரிவினையின் சுவாபத்தை என்ன பண்ணுகிறான், ஆதாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறான். அடுத்த வசனம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. ஆங்கிலத்தில் படிக்கணும். The Lord saw that the wickedness of man was great in the earth, and that every intent of thoughts of his heart was only evil continually. இது எப்படிங்க வந்தது? தேவன் படைக்கிறப்ப அப்படி இல்லை. இப்ப ஆதாமனுடைய சுவாபம் என்ன பண்ணப்படுகிறது, பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சுவாபம் என்ன பண்ணுகிறது, இப்ப வெளிப்படையாக மாறி தேவன் இதை அவருடைய இருதயத்திலிருந்து பேசுகிறதாய் மாறிவிட்டு. அப்படி என்றால் நித்தமும் அவர்கள் என்ன பண்றாங்க, தீங்கானதை யோசிக்கிறான். அப்படி என்றால் நான் என்ன யோசிக்கிறேன்னு அதை என்ன பண்றது, அவங்க யோசிக்கிறது இல்லை. நான் எப்படி வாழ நினைக்கிறேனோ அதை அவங்க என்ன பண்ணல, வாழவில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். we are still on original sin. நாம் பிரதான பாவத்தை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். இதுல இருந்து நீங்க ஜஸ்ட் மிஸ் ஆனீங்கன்னா என்ன ஆயிடும், நீங்களும் ஆக்கினை தீர்ப்புகளாக போயிடுவீங்க. ஓ நானும் அப்படிதான் இருக்கிறேன். இல்ல, நாம் ஒரிஜினல் பாவத்தை, பிரதான பாவத்தை குறித்து படித்து வருகிறோம். இதுக்கு நிவாரணம் ஏற்கனவே வழங்கப்பட்டது. அது கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் அந்த பாவத்துக்குரிய எல்லா சம்பளத்தையும் தேவன் செலுத்தி விலை கிரயத்தை செய்து முடித்திருக்கிறார். ஆமாம், நம்ம முடிச்ச ஒரு விஷயத்தை பத்தி பேசின்னு இருக்கிறோம். கிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் இண்டக்டிவ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நித்தமும் கரெக்டாக செய்து முடிக்கப்பட்ட வேலை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். விசுவாசமே என்னன்னா, நிறைய பேர் விசுவாசத்தை குறித்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. விசுவாசம் டெவலப் ஆகணும். நானும் இதை குறித்து நிறைய 1008 CD கேட்டிருக்கேன் பாருங்க. விசுவாசம் எப்படி டெவலப் ஆகணும். ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ ஏற்கனவே விசுவாசத்தில் தாண்டா இருக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு பாருங்க. நான் ஒரு பக்கம் ட்ரை பண்ணின்னு இருக்கிறேன், விசுவாசத்தை டெவலப் பண்ணணும்.
கடுகு அளவு விசுவாசம், இந்த அளவு விசுவாசம், அந்த அளவு விசுவாசம். கர்த்தாவே எனக்கு கடுகு தான் இருக்குது, எனக்கு செடி தான் இருக்குது, எனக்கு அதுதான் இருக்குதுன்னு போட்டு ஏகப்பட்ட லெவல்ல போட்டு உட்காந்து மண்டையை பிச்சு டெவலப் பண்ணி நின்னேன். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், ஏற்கனவே நீ விசுவாசம் தானே இருக்கிற அப்படின்னாரு. அப்போதான் எனக்கு கண் திறக்கப்படுது. என்னன்னா, அவர் சொல்றதை நம்பிட்டு தான் இருக்கிறேன். அவர் சொல்றதை என்ன பண்றேன்? நம்பிக்கொண்டு தானே இருக்கிறேன். கர்த்தர் ஊழியம் செய்யினாரு செய்யறேன், இதை செய்யினாரு செய்யறேன், அதை செய்யினா செய்யறேன். நான் விசுவாசத்துல என்ன பண்றேன்? செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். அநேக தடவை தீர்க்க தரிசனமா நீ இப்படிலாம் செய்யணும்னு சொன்னார், அதையும் செய்திருக்கிறேன். அப்பதான் சொன்னார், நீ ஏற்கனவே விசுவாசத்துல என்னடா பண்ற? செய்துக்கிட்டு தான் இருக்கிற. பிசாசுடைய பெரிய வியாபார தந்திரம் என்னன்னா, செய்துக்கிட்டு இருக்கிறதே நம்ம கிட்ட விற்க ட்ரை பண்ணுவான். உனக்கு விசுவாசம் இல்லை, நீ கொஞ்சம் என்ன பண்ணு, நல்லா டெவலப் பண்ணுன்னு. அப்போதான் கர்த்தர் சொன்னாரு, நான் எதையெல்லாம் செய்து முடித்தேன் என்று நம்புகிறாயோ அங்கதான் விசுவாசம் ஸ்டார்ட் ஆகுது. The faith starts where the revealed will of God is being exposed and believed by a heart. தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமும் எங்கு செய்து முடிக்கப்பட்டது என்று நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாயோ அங்குதான் விசுவாசம் என்ன பண்ணுகிறது? செயல்பட ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தால், பிரதானுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசிக்கும் பொழுது அது விசுவாசத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. அநேகரால் விசுவாசிக்க முடியாததை நீ விசுவாசிக்கபடினால் அந்த விசுவாசமே உன்னை காப்பாற்றுகிறதாய் மாறுகிறது. ஆமா, விசுவாசமே தேவன் எதை செய்து முடித்தாரோ அதை பார்ப்பதுதான். அதனால விசுவாசத்துக்காக ரொம்ப கவலைப்படாதீங்க. நம்மளுக்கும் அந்த சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ எடுக்கிற பொண்ணு நம்ம நல்லா தெளிவா சுதந்திரமா படிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த ஒரிஜினல் சின்ன முடிக்கலாம். அடுத்த ஒரு வசனம், யோபு 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிரிக்கத்தக்கவன் உண்டோ? சுத்தமானதை பிரிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. Who can bring a clean thing out of an unclean? No one. இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? மனிதனுடைய மிகப்பெரிய தன்மையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் கிறிஸ்து இல்லாமல் ஒருவனும் சுத்தமாக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னால் பிறந்த எல்லாருமே என்னவா இருக்கிறான்? அசுத்தமா இருக்கிறான். பிரதான ஆசாரியன் முதற்கொண்டு. எப்படி? பிரதான ஆசாரியனுடைய வேலையே இஸ்ரவேல் தேசத்தை சுத்தமாக்குறது தான். ஆனா அவரே சுத்தகரிக்கப்பட்டுதான் அவரே உள்ள போக முடியும். கரெக்டா?